காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்திலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி ரிஷபராசின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ நான் மேஷத்தை வந்து கை பேசும்னு சொல்கிற மாதிரி ரிஷபம் வந்து கண் பேசும். கண் பார்வை வந்து அவங்களுக்கு ரொம்ப, அதுலேயே வந்து எல்லா காரியத்தையும் முடிப்பாங்க. அவங்கள தான் வந்து ஆக்டிங். ரிஷபம் வந்து சுக்கரனோட வீடு இல்லையா, அம்சம் இல்லையா, ஆக்டிங். அதுக்கப்புறம் டான்சஸ், ஆர்ட் சம்பந்தமானவங்க, விஜே சம்பந்தமானவங்க, ஆர்ஜே சம்பந்தமானவங்க, நடிப்பு துறையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த முகபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு. அந்த மாதிரி ரிஷபராசி நேர்களுக்கு ஏன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னா, சனி 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் லாபத்தை தானே கொடுத்தாகணும். ஆமாம். 3ஆம் வீரியத்தில் இருக்கக்கூடிய கடகராசியில் இருக்கிற குரு பகவான் உச்சத்தில் இருக்கார். ராகு கேது பயிற்சியும் நல்லதே நடக்கும். ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் ஒரு பாவியால இருக்கிற அந்த ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு 10லேயே ராகு இருக்காரு, கொடிய பாவியே இருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட சொந்த நட்சத்திரத்துக்கே வரப்போறார். அதே மாதிரி அவங்களுக்கு அதிதேவதைகள் லட்சுமி, மகாவிஷ்ணு, ஃபர்ஸ்ட் லட்சுமி, அப்புறம் 2வது மகாவிஷ்ணு. இந்த லட்சுமி மகாவிஷ்ணுவில் அவங்க வந்து ரொம்ப மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிட்டாலே லட்சுமி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஏன்னா மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி. ஸோ அந்த பகவானை வேண்டிட்டாலே, நாராயணரை வேண்டிக்கிட்டாலே லட்சுமி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. எல்லா வளமும் 16 பெற்று எல்லா பணம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் தான் ரிஷபராசி நேர்களுக்கு.